Dear friends, welcome to ASAR Knowledge Hub. இன்னைக்கு நம்ம வந்து வெல்கம் அட்ரஸ் இதை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2 இங்கிலீஷில் 4th செமஸ்டரில் டான்ஷியல் சிலபஸில் 5th யூனிட்ல வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெல்கம் அட்ரஸ்னால் என்ன நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஈவெண்ட் இல்லை ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம எல்லாரையுமே வெல்கம் பண்ணுற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பீச் தான். இது நம்ம வந்து நிறைய நேரங்களில் கேள்விப்பட்டிருப்போம். பட் இது வரைக்கும் நம்ம பேசுறதுக்கு நமக்கு வந்து சில சான்சஸ் தான் கிடைச்சிருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு ஐடியா தான் இதில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வெல்கம் அட்ரஸ் எப்படி இருக்கணும், வெல்கம் அட்ரஸ்னா என்ன, அண்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது இவ்வளவுமே நம்மளுடைய வீடியோவில் ஃபுல்லுமே பார்க்க போகிறோம். வெல்கம் அட்ரஸ். Welcome address is a brief speech delivered at the beginning of an event or to greet attendees, express gratitude and set the tone for the occasion. So welcome address அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரீஃபான ஸ்பீச், அதாவது ரொம்ப சுருக்கமான ஒரு பேச்சு. எதுக்காக டெலிவர் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஈவெண்ட்டினுடைய பிகினிங்கில் வந்திருக்கவங்களுடைய வெல்கம் பண்ணுறதுக்காக, இல்லை நம்மளுடைய நன்றிகளை தெரிவிக்கிறதுக்காக, அண்ட் அந்த அக்கேஷனுக்கு ஒரு டூன். இது என்ன அக்கேஷன், இது எதற்காக கொண்டாடுறோம், இதில் யார் யாரெல்லாம் வந்திருக்கா அப்படிங்கிறத மொத்த குரூப்புக்கும் வந்து சொல்லும் விதமாக இருக்கிறது தான் வெல்கம் அட்ரஸ் அப்படிங்கிறது. Now let us see the structure of welcome address. It should start with a warm greeting. First start பண்ணும்போது ஒரு warm greeting, எல்லாரையும் வெல்கம் பண்ணுற மாதிரி. Use a phrase like good morning, good afternoon, good evening everyone. இந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸோட நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து பாருங்க, எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட். அக்னாலஜ் த ஆடியன்ஸ் ப்ரெசன்ஸ் அண்ட் தேங்க் தெம் ஃபார் அட்டெண்டிங். ஸோ அவங்களுக்கு முதல்ல நம்ம வந்து நம்மளுடைய கிராட்டிடியூடை காட்டணும். ஏன் அப்படின்னா, அவங்க எவ்வளவோ பணிகள் அவங்களுக்கு இருக்கும், அதற்கு நடுவுலையும் நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கு வந்திருக்காங்க, நம்ம கூப்பிட்டோம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்கிறதுனால we have to thank them. அடுத்தது வெல்கம் டிக்னிட்டரிஸ் அண்ட் ஸ்பெஷல் கெஸ்ட்ஸ். ஸோ இருக்கக்கூடிய கெஸ்ட்ஸ் யாரோ முக்கியமான கெஸ்ட்டை வந்து நம்ம வந்து வெல்கம் பண்ணுறோம். மென்ஷன் எனி ஸ்பெசிஃபிக் கெஸ்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட் ஃபார் தேர் ப்ரெசன்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக்காக யாரை நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்கள மென்ஷன் பண்ணி அவங்கள முதல்ல வெல்கம் பண்ணிக்கணும். ப்ரீஃப்லி இன்ட்ரடியூஸ் த ஈவெண்ட், ஸ்டேட் த பர்பஸ் ஆர் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஈவெண்ட். ஸோ ரொம்ப ப்ரீஃபாக இது எந்த பர்பஸ், என்ன பர்பஸ்க்காக இந்த ஈவெண்ட் நடக்குது அப்படிங்கிறத, என்னோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். கீப் இட் ப்ரீஃப் அண்ட் என்கேஜிங். எய்ம் ஃபார் அ கன்சைஸ் ஸ்பீச். ஸோ நம்மளுடைய ஸ்பீச் வந்து எப்போவுமே என்கேஜாக இருக்கணும், அதாவது எல்லாரையும் கவர் பண்ணியிருக்கணும். அண்ட் இட் ஷுட் பி கன்சைஸ். இது ரொம்ப வந்து கிளியர் அண்ட் ப்ரீஃபாக இருக்கணும். End with a thank you, express appreciation for the audience presence and participation. So ஃபைனலாக முடிக்கும் போது எல்லாரையும் தேங்க் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, எல்லாரும் வந்திருக்கிறாங்க, நாங்கள் கூட்டத்துக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தேங்க் பண்ணி அந்த வெல்கம் ஸ்பீச்சை முடிக்கணும். Now let us see an example for it. Write a welcome address for the college day function by the principal. இது வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். Good evening respected teachers, dear students, parents and esteemed guests. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குட் ஈவினிங் அப்படிங்கிறதோட ஸ்டார்ட் பண்ணுறோம். யார் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே குட் ஈவினிங் சொல்கிறோம். On behalf of Bright Future Arts and Science College, I am delighted to welcome you all to our College Day Celebration 2024. My name is Nancy and I have the privilege of serving as a principal of this wonderful institution. ஸோ இப்போ உங்களுடைய வெல்கம் ஸ்பீச் வந்து அந்த மொத்த மேனேஜ்மெண்ட்டினுடைய சார்பாக பேசுகிறாங்க. அதனால அந்த பிரைட் ஃபியூச்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னால நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ எம் டிலைட்டட் டு வெல்கம் யூ ஆல் டு த காலேஜ் டே செலிப்ரேஷன். ஸோ என்ன ஈவெண்ட்டுங்கிறத சொல்லிட்டாங்க, காலேஜ் டே செலிப்ரேஷன். அண்ட் அவங்க யாருங்கிறத சொல்கிறாங்க, நான்சி. இவங்க வந்து ஒரு பிரின்சிபலாக இருக்காங்க அந்த காலேஜில். It's a time for us to come together as a college community to recognize the progress of our students. So இப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ரெகக்னிஷன் வந்து சொல்கிறோம். ஸோ காலேஜ் டேயோட நம்ம வந்து வின்னர்ஸ் எல்லாம் அக்னாலேஜ் பண்ணுவோம். இது எல்லாமே இருக்கிறதுனால அவங்க வந்து அதை முதல்ல சொல்லிக்கிறாங்க. We are particularly honored to have Mrs. Mary Johnson, a renowned educator, as our chief guest for the evening. Her dedication to education and her passion for nurturing young minds make her an inspiration to us all. Thank you, Mrs. Johnson, for being here with us today. So particularly யார் அந்த ப்ரோக்ராமினுடைய சீஃப் கெஸ்ட்டோ அவங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி அவங்க யார், எதுக்காக அவங்களை வந்து இன்வைட் பண்ணிக்கோங்கிறதையும் சொல்லியிருக்கோம். I would like to extend my special welcome to our keynote speakers, Dr. Joe, CEO of Tech Missionary, and Dr. Joe's Principal of SRM School. ஸோ அடுத்து இன்னும் 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் கீனோட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ அந்த 2 பேரையும் அடுத்து வெல்கம் பண்ணுறோம். Their insights and experience will undoubtedly enrich our students. Thank you for gracing this occasion. அடுத்து அவங்கள வெல்கம் பண்ணிட்டு அப்படியே தேங்க் பண்ணிக்கிறோம். I also take this opportunity to thank each one of you for being here today. Your presence and participation make this event truly special. ஸோ அடுத்து மீதி இருக்கக்கூடிய எல்லாரையுமே வெல்கம் பண்ணிக்கிறோம். Once again, I extend a warm welcome to each one of you. Let's make this evening a memorable one. Thank you. And let the celebrations begin. ஸோ மறுபடியும் எல்லாரையும் ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பண்ணிட்டு செலிப்ரேஷன் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி வெல்கம் ஸ்பீச்சை முடிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேட் ஃபார் அ
வெல்கம் ஸ்பீச். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வந்து யார் மொத்த டீமையும் வந்து நம்ம க்ரீட் பண்ணணும். அதாவது குட் மார்னிங் இல்லை குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் என்ன அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அண்ட் நீங்கள் யாருங்கிறத அந்த இடத்துல நீங்கள் வந்து சொல்லியிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான கெஸ்ட்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறத ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்லாரும் வந்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முடிச்சுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த வெல்கம் ஸ்பீச். அடுத்த சில எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பேட்டர்ன்லேயும் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரலாம். எக்ஸசைஸ், வெல்கம் அட்ரஸ் ஃபார் அன் இன்டர் காலேஜியட் ப்ரோக்ராம். ஸோ உங்கள் காலேஜில் ஒரு இன்டர் காலேஜியட் ப்ரோக்ராம் நடத்துறீங்க, அதுக்கு ஒரு வெல்கம் அட்ரஸ் நீங்கள் கொடுக்கலாம். வெல்கம் அட்ரஸ் ஃபார் அ யூனிவர்சிட்டி செமினார், ஒரு யூனிவர்சிட்டி செமினார் ஒன்று நடந்துட்டு இருக்குது, அதுக்கு ஒரு வெல்கம் அட்ரஸ். அடுத்து வெல்கம் அட்ரஸ் ஃபார் அ கார்பரேட் கான்ஃபரன்ஸ், ஒரு கார்பரேட் எல்லாரும் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல நீங்கள் வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அடுத்து வெல்கம் அட்ரஸ் ஃபார் அ வெட்டிங் ரிசப்ஷன், மேபி இது வந்து ஒரு வெட்டிங் ரிசப்ஷனாக இருக்கும், அப்போ நீங்கள் வந்து அதில் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுற விதமாக இருக்கலாம். So these are some of the exercises you can try for your exam. So as the exams are near to you, kindly prepare well for your exam and do well in your semester. Thank you all.